ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு பார்சல் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு லேப்டாப் ஒன்று தான் வாங்கியிருந்தோம். அது என்ன லேப்டாப், என்ன மாடல், அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். இதுதான் பாக்ஸு. இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருங்க. இது என்னென்ன டீட்டெயில் பார்த்துங்க. இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசஸ் A15 டப் கேமிங் சொல்லி ஒரு மாடலு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2024 மேனுஃபேக்சரிங்கு. இதோட மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80,990 ரூபீஸ் போட்டிருக்காங்க. இது வந்து இம்போர்ட் அண்டு மந்த் அண்டு மேனுஃபேக்சரிங் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 2024. இப்போது 2 மாதம் தான் ஆகுது இதை மேனுஃபேக்சரிங் பண்ணி. இதில் வந்து நம்ம பாக்ஸில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, நமக்கு ஒரு லேப்டாப் ஒன்று இருக்குது, ஒரு அடாப்டர் ஒன்று இருக்குது, அப்புறம் யூசர் மேனுவல் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க வந்து நமக்கு வந்து லேப்டாப்புடைய மாடலு இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்புட் வோல்டேஜ் வந்து 20 வோல்ட்டு, அதுக்கப்புறம் வந்து 150 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஆர்ஜினி வந்து மேனுஃபேக்சரிங் வந்து சைனாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணி நமக்கு இம்போர்ட் பண்ணி நமக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டீட்டெயில் மாடல் நம்பரு, அந்த ஸ்பெக் டீட்டெயிலு, அதை பற்றின சீரியல் நம்பரு இது எல்லாமே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம பார்த்துக்கங்க. இந்த மாடல் இதுதான், இந்த மாடல் நம்ம பர்ச்சேஸ் பண்ண மாடலு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு வந்து பார்த்தோம்னா என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சீல்டு பண்ணது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரினால் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஓப்பன் பண்ணி வாங்கிட்டு வந்து அது எல்லாமே எப்படி செட்டப் பண்ணுறது அதை பற்றின டீட்டெயில் வீடியோ எல்லாமே வந்து பின்னாடி வந்து அடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு வந்து போடுறேன். இப்போ வந்து நம்ம ஒன்லி அன்பாக்சிங் மட்டும் பார்க்க. இதில் வந்து நம்ம மாடல் நம்பரு, இதில் வந்து என்னென்ன ஸ்பெக்குன்னு சொல்லி பார்த்தலாம். டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 15.6 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு வந்து 4GB கிராஃபிக்ஸ் கார்டு. இதோட கிராஃபிக்ஸ் கார்டோட மாடல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா RTX 2050. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து 512GB SSD வந்து கொடுத்துருக்காங்க. ரேம் வந்து பார்த்திங்கன்னா 16GB ரேமு, DDR5. இதில் வந்து பார்த்திங்கன்னா Wi-Fi 6 அண்ட் ப்ளூடூத் வந்து 5.3 இருக்குது வெர்ஷனு. அதுக்கப்புறம் இதில் வந்து 3 USB 3.2 போட்டும் 3.2 USB Type C இருக்குது. இதில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா Ryzen 7. இதில் வந்து 7435HS ப்ராசஸர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம லேப்டாப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி லேப்டாப் இருக்கும். இதில் வந்து முன்னாடி லேப்டாப் எடுக்கிறதுக்காண்டி ஒரு ஓட்டை சின்னதாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அப்படியே நீங்கள் விரலை விட்டு தூக்கி எடுத்துக்கலாம். அதையும் நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இடத்துல பாருங்கள், கீழே வந்து அந்த விரல் சிம்பிள் இருக்கா, இந்த இடத்துல அப்படியே நீங்கள் விரலை விட்டு உள்ளே விரல் விட்டு அப்படியே நம்ம தூக்கி எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம்னா இதான் நம்ம லேப்டாப்பு. இப்போ வந்து நம்ம பாக்ஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து வேறு என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பவர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பவர் கேபிளுக்கு அப்புறம் வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜர் இருக்குது. இந்த சார்ஜரோட கெப்பாசிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 20 வோல்ட்டு சார்ஜரு. அதுக்கப்புறம் வந்து 150 வாட்ஸு வந்து இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல ஃபாஸ்ட்டு சார்ஜிங் தான். இந்த சார்ஜர் வந்து எவ்வளோ நேரம் நமக்கு சார்ஜ் ஆகுது அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே வந்து இப்போ வந்து நம்ம வந்து பின்னாடி வீடியோவில் வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து லேப்டாப்பை வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ லேப்டாப் வந்து வெளியே எடுத்துடலாம். இதான் வந்து லேப்டாப்பு. இதோட வந்து லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஆசஸ் அப்கமிங்னால் வந்து அதோட சிம்பிள் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரக்கட் ஆர்மர் ஸ்டைலில் தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இது வந்து மிலிட்ரி கிரேடு சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து இதில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இது வந்து டாப்பு. இது வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து எதுவுமே நமக்கு கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.2 வந்து USB-A போர்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது இந்த லாக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹீட்டெல்லாம் வெளியே போகிறதுக்காண்டி வந்து நல்லா ஹீட்டு வந்துட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட்டு வந்து வெளியே இருக்குது. ஹனிகாம் டிசைனில் வந்து நல்லா வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல டிசைனு. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தோம்னா ஒரு பவர் பாயிண்ட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லேண்ட் கேபிள் வந்து ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு HDMI போட்டு, அதுக்கப்புறம் வந்து 3.2 போர்ட்டில் வந்து 2 USB பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 பாயிண்ட் இதில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா USB 3.2ல் வந்து Type C வந்து டிஸ்பிளே போட்டு அண்டு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் போட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு
ஒரு ஆடியோ ஜாக் 3.1 ஆடியோ ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து லேப்டாப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். இது சிங்கிள் ஹேண்ட்லேயே ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க லேப்டாப் வந்து. இதோட லேப்டாப் வந்து மெயின் ஃபியூச்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 144 ஹெர்ட்ஸ் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. கீபோர்டெலாம் வந்து நல்லா ப்ரீமியமாக இருக்குது. நார்மல் கீபோர்டை விட இது வந்து நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஆசஸ் டாப் கேமிங் A15 சொல்லி லேபிள் ஒட்டிக்காங்க. டிடிஎஸ் சப்போர்ட் இருக்குது. ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து NVIDIA GeForce இது வந்து ஒட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டியூவல் ஃபேன் சப்போர்ட் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து Ryzen 7 வந்து ஒட்டியிருக்காங்க. DDR5 RAM 4800 mAh வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து SSD வந்து நம்ம 2 SSD வந்து போட்டுக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம பவர் ஆன் பண்ணி நம்ம லேப்டாப் வந்து பார்த்துக்கலாம். இதான் வந்து நம்ம லேப்டாப் பவர் பட்டனு. இந்த இடத்துல வந்து லெஃப்ட் சைடு மேலே வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து அப்படியே பவர் ஆன் பண்ணலாம். பவர் ஆன் பண்ணால் லேப்டாப் வந்து ஆன் ஆகி உள்ளே வந்துடும். இப்போ வந்து உள்ளே வந்து நம்ம லேப்டாப் ஆன் பண்ணி வந்துடலாம். இதோட செட்டப் ப்ராசஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து தரேன். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளோட லேப்டாப் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாஸ்வேர்டெலாம் கேட்குது. பாஸ்வேர்டு கேட்டு உள்ளே ஓட்டு வந்தாச்சு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வந்து பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான போய் ஆளில் போட்டுருங்க. இந்த லேப்டாப்போட பையிங் லிங்க் எல்லாமே வந்து கீழே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுக்கப்புறம் இந்த லேப்டாப்போட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 58,000. நான் வந்து ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.